எல்லோருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 3 பின் ப்ளக்கில் 3 பின்ஸ் இருக்கும். எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. ஒன்று ஃபேஸுக்கு, இன்னொன்று நியூட்ரலுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எர்த் பின். இந்த 3 பின்னில் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், எர்த் பின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நீளமாகவும் இருக்கும். இது ஏன் இந்த எர்த் பின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசித்துருக்கீங்களா? அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எர்த் பின் மட்டும் மற்ற 2 பின்களோட ஏன் பெருசாக இருக்குது? அதுக்கு 3 காரணம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு காரணத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் 3 பின் ப்ளக் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது உங்களோட கேட்ஜெட்ஸில் அப்படி இல்லாட்டி லைனில் ரெசிடியூவல் சார்ஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எர்த் பின் கொஞ்சம் நீளமாக இருக்கனால நம்ம ப்ளக்கை இன்சர்ட் பண்ணும்போது எர்த் பின் தான் ஃபஸ்ட்டு லைனில் டச் ஆகும். இதன் காரணமாக ஏதாவது ரெசிடியூவல் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது எர்த் பின் மூலமாக ரிமூவ் ஆயிரும். உங்கள் கேட்ஜெட் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் ரொம்ப சிம்பிள் தாங்க. எர்த் பின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கனால சாக்கெட்டில் இருக்க மற்ற ஹோல்ஸ், அதாவது நியூட்ரல் அப்படி இல்லாட்டி ஃபேஸ், இந்த ஹோல்ஸில் உங்கள் எர்த் பின்னை நீங்கள் மறந்தும் கூட இன்சர்ட் பண்ணிட முடியாது. அதனால் இந்த திக்னஸ் அதிகமாக இருக்கனால எர்த் பின் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான அதுக்குள்ள ஹோல்ஸில் தான் நுழையும். இதுக்காக தான் எர்த் பின்னை கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. அதாவது ப்ளக் பின்னை நீங்கள் கரெக்டான பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்காக தாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அந்த பின்னுக்கு பேர் எர்த் பின். அதனால் அந்த எர்த்திங் உங்களோட கேட்ஜெட்ஸுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எர்த் பின் கொஞ்சம் லாங்காக இருக்குது. அதாவது நீங்கள் ப்ளக் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்போது எர்த் பின் தான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட்டுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது எர்த் பின் நீளமாக இருக்கனால அதுதான் கடைசியாக கான்டாக்டை விட்டு வெளியே வரும். அதாவது ஃபேஸ், நியூட்ரல் இந்த 2 பின்னும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எர்த் பின் ஜாயிண்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ப்ளக்கை எடுக்கும்போது ஃபேஸ் பின், நியூட்ரல் பின் இந்த 2 பின்னும் வெளியே வந்த பிறகு கடைசியாக தான் எர்த் பின் அதோட கான்டாக்ட்லேருந்து வெளியே வரும். இதன் மூலமாக உங்கள் கேட்ஜெட்ஸுக்கு எர்த்திங் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக கிடைக்குங்க. இவ்வளவு முக்கியமான எர்த் பின் சில கேட்ஜெட்ஸுக்கு கொடுக்குறதில்ல. அதாவது நீங்கள் இப்போது சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எர்த் பின்னே வராது. இது ஏன் எர்த் பின் இல்லாமல் இருக்குது? இதன் மூலமாக ஏதாவது பாதிப்பு வருமா? இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என் வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.